Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். போர் ஆட்டம் மாடலை லீட் பண்றதுக்கு 2 இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொன்னோம். ஒரு டெவலப்மெண்ட் நாம பார்த்த டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அடுத்த இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் இஸ் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ இன்னைக்கு செஷன்ல நாம அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரானா என்ன? ஆக்சுவலா இந்த அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவோட எவிடன்சஸ்ல இருந்து தான் ஆட்டம்ஸ் தே ஹாவ் குவான்டைஸ்டு எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போறோம். குவான்டைஸ்டு எனர்ஜி லெவல்னா ஆல்ரெடி சொன்னது போல ஒவ்வொரு எனர்ஜி லெவல்ஸுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி லெவல்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கிற வரைக்கும் அதுதான் அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியாவும் இருக்கும். ஸோ அதை தான் நாம குவான்டைஸ்டு எனர்ஜி லெவல்ஸ்னு சொல்றோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், எப்படி அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா ப்ரொடியூஸ் ஆகுது? ஸ்பெக்ட்ரோஸ்கோப் இஸ் அ டிவைஸ். அந்த டிவைஸ் வழியா ஒரு ரேடியேஷனை பாஸ் பண்றோம். அப்போ அந்த ரேடியேஷன் டிஸ்பர்ஸ் ஆகுது. when this dispersed radiation is made to fall on a photographic plate, அந்த photographic plate screen னும் சொல்லலாம். there it appears different pattern, அந்த pattern photographs னும் சொல்லலாம். so the dispersion of radiation when it is passed through a spectroscope is obtained as a different pattern on the photographic plate. அததான் நாம ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். when radiation is passed through a spectroscope for the dispersion of radiation, the pattern, இந்த பேட்டர்னை நாம என்னன்னு சொல்லலாம்? photograph அப்படின்னு சொல்லலாம். obtained on the screen, இந்த ஸ்கிரீனை என்னன்னு சொல்லலாம்? photographic plate னு சொல்லலாம். that is called as spectrum of the given radiation. so அந்த radiation is characterized by its particular frequency அல்லது wavelength ஆ இருக்கும். so depends on its frequency or the wavelength, நமக்கு அந்த அதனுடைய photograph கிடைக்கும். okay, next one, classification of spectra. Spectra is broadly classified into 2 types. One is emission spectra, the other one is absorption spectra. Emission spectra என்றது due to the emission of radiation, அதுல இருந்து நமக்கு டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ராஸ் கிடைச்சதுன்னா அதை நாம எமிஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். அதே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அப்படின்றது டியூ டு த அப்சார்ப்ஷன் ஆஃப் ரேடியேஷன் தேர் இட் அப்டைன்ஸ் த டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ரா, அதனால கிடைக்கிற ஸ்பெக்ட்ராவை நாம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். ஃபர்தரா எமிஷன் ஸ்பெக்ட்ராவை கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா, லைன் ஸ்பெக்ட்ரா அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரான்னு 3 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். அதே சமயம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை லைன் ஸ்பெக்ட்ரா அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரான்னு மட்டும்தான் கிளாசிஃபை பண்ண முடியும். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரால இருந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா, கண்டினியூஸ்னு சொன்னா ஒரு வேவ் லெங்த் இன்னொரு வேவ் லெங்த்தோட மர்ஜ் ஆகி கண்டினியூஸா ப்ரொடியூஸ் ஆகுறத தான் நாம கண்டினியூஸ்னு சொல்றோம். லைன் அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரா இவங்க டிஸ்டிங்க்ட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸா இருப்பாங்க. சோ அதால வரக்கூடியத லைன் அண்ட் பேண்ட் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன், எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ல ஃபர்ஸ்ட் நாம பார்க்கிறது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் நமக்கு வேணும்னா ஆக்சுவலா ஒரு ஒயிட் லைட்டை பிரிசம் வழியா அனுப்பணும். பிரிசம் வழியா அனுப்புற போது the white light is dispersed into 7 கலர்ஸ்னு தெரியும். அந்த 7 கலர்ஸை நாம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா வயலட் கலர், ஆர்ன்றது ரெட் கலர். அந்த வயலட் கலருக்கு நியரஸ்டா உங்களுக்கு யூவி ரீஜியன் இருக்கும், ரெட் கலருக்கு நியரஸ்டா ஐஆர் ரீஜியன், இன்ஃப்ராரெட் ரீஜியன் இருக்கும். அப்ப இந்த விசிபிள் ரீஜியன்ல கிடைக்கக்கூடிய இந்த 7 கலர்ஸும் யூவி ரீஜியனுக்கும் இன்ஃப்ராரெட் ரீஜியனுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கும். இந்த ரீஜியன் மட்டும்தான் விசிபிள் ரீஜியன், நம்மனால அந்த ரேஸை டிஃபரண்ட் கலர்ஸ் வழியா பார்க்க முடியும். அதே சமயம் இந்த விசிபிள் ரீஜியனுக்கு 2 பக்கமும் இருக்கக்கூடிய யூவி ரீஜியன் அண்ட் ஐஆர் அவங்கள நம்மனால கண்ணால பார்க்க முடியாது. சோ நம்மனால கண்ணால பார்க்க முடியும்ன்றதுனாலதான் இந்த ரீஜியனை விசிபிள் ரீஜியன்னு சொல்றோம். சோ அப்ப ஒயிட் லைட் என்னன்னு சொல்லலாம்? the white light is made up of 7 கலர்ஸ்னு சொல்லலாம். ஒரு நேரோ பீம் ஆஃப் ஒயிட் லைட்டை இந்த பிரிசம் வழியா அனுப்புற போது இந்த ஒயிட் லைட் பிரிசமுக்கு பெர்பெண்டிகுலரா ஃபால் ஆகுற போது அங்க அந்த ஒயிட் லைட் டிஸ்பர்ஸ் ஆகுது. டிஸ்பர்ஸ் ஆகுறது லோயர் வேவ் லெங்த்ல இருக்கிறவங்க எல்லாம் வயலட், இண்டிகோ, ப்ளூ அண்ட் கிரீனா இருப்பாங்க.
ஹையர் வேவ் லெங்க்ல இருக்கிறவங்க ரெட், ஆரஞ்சு, எல்லோவா இருப்பாங்க. ஸோ ரெட் கலர் இட் பொசஸ் வெரி ஹை வேவ் லெங்த். அட் த சேம் டைம் வயலட் இட் பொசஸ் வெரி லோ வேவ் லெங்த். அப்ப இந்த வயலட் கலர்ல இருந்து ரெட் கலர் வரைக்கும் போனோம்னு சொன்னா these 7 colors they vary with different wavelength. பட் இந்த வேவ்லெங்த் ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலர் மூவ் ஆகுற போது merge ஆகி வரும். ஒரு வேவ்லெங்த் இன்னொரு வேவ்லெங்த்தோட merge ஆகி கண்டினியூஸா ஃபார்ம் ஆகுறதுனால இந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட்டை என்ன ஸ்பெக்ட்ரான்னு சொல்லலாம்? கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லலாம். The next one emission line spectrum. இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்க நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் லைன் ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ லைன் ஃபார்ம்ல ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நமக்கு போட்டோகிராஃபிக் பிளேட்ல கிடைச்சதுன்னா அந்த ஸ்பெக்ட்ரமை லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த லைன் ஸ்பெக்ட்ரமை அட்டாமிக் கேசஸ் கொடுப்பாங்க. அந்த அட்டாமிக் கேசஸ் ஒன்று இனர்ட் கேசஸா இருக்கலாம், அல்லது மெட்டல்ஸோட வேப்பரா இருக்கலாம், அல்லது நான் மெட்டலா இருந்தா அது அவங்களோட அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கணும். ஸோ அந்த அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டல், நான் மெட்டல் அல்லது இனர்ட் கேசஸை இந்த சேம்பர்ல எடுத்துக்கணும். இந்த சேம்பர்ல எடுத்துக்கிட்ட அட்டாமிக் கேசஸை இன்காண்டசன்ட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டால எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்காண்டசன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு லைட் பல்புல ஃபிலமெண்ட் இருக்கணும். அந்த ஃபிலமெண்ட் ஹீட் அப் ஆகி அதுல இருந்து லைட் எனர்ஜி வந்ததுன்னு சொன்னா அதை நாம இன்காண்டசன்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்க நாம எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் ஆக்சுவலா ஒரு ஃபிலமெண்ட் உள்ள ஒரு லைட் சோர்ஸா இருக்கும். எதெல்லாம் நாம இன்காண்டசன்ட் சோர்ஸா எடுத்துக்கலாம்னா கேண்டிலா இருக்கலாம், சன் லைட்டா இருக்கலாம், டியூப் லைட்டா இருக்கலாம், ஒரு பர்னரா இருக்கலாம், அல்லது பல்பா இருக்கலாம், ஆர் ஈவன் ஒரு எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ கேஸ் வழியா அட் லோ பிரஷர்ல பாஸ் பண்ண போது வரக்கூடிய லைட்டாவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் அட் ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணுற போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லைட்டாவும் இருக்கலாம். ஸோ இவங்கள்ல யாராவது ஒருத்தரை நாம இன்காண்டசன்ட் சோர்ஸா எடுத்துக்கலாம். பட் இந்த லைட் சோர்ஸ்ல வரக்கூடிய ரேடியேஷனை கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த அட்டாமிக் கேஸ்கெட் வழியா பாஸ் பண்ணணும். அடுத்து இந்த லைட்டை நாம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த அட்டாமிக் கேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆவாங்கன்னா எக்ஸைட் ஆவாங்க. இந்த ஸ்பெக்ட்ரம் which is obtained upon the emission of radiation by the excited electrons of atomic gas. அதனால இந்த ஸ்பெக்ட்ரமா நாம என்னன்னு சொல்றோம்? எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். ஸோ இதுல ஃபால் ஆகி இருக்கக்கூடிய டிஃபரண்ட் லைன்ஸை நாம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு லைனும் வெல் டிஃபைன்டு லைன்ஸா இருக்கும். அண்ட் இந்த லைன்ஸுக்கு ஒரு டெஃபனைட் வேவ் லெங்த்தும் இருக்கும். ஸோ த எலக்ட்ரான்ஸ் ஆர் அப்சார்பிங் எனர்ஜி அண்ட் கெட்ஸ் எக்ஸைட்டட் வேர் த அப்சார்ப்டு எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் அஸ் emitted radiation. ஓகேங்களா? ஸோ இந்த emitted radiation தான் நாம லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரா கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரா. ஸோ இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு டிஃபரண்ட் லைன்ஸ் இருக்கு. இந்த லைன்ஸுக்கு இடையில டார்க் ஸ்பேசஸ் இருக்கு. அப்ப திஸ் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரா. இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் போல ட்ரீட் பண்ணலாம். ஏன்னா டூ டிஃபரண்ட் எலமெண்ட்ஸோட லைன் ஸ்பெக்ட்ராவை நாம அனலைஸ் பண்ற போது அந்த டிஃபரன்ஸ் எலமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற லைன் ஸ்பெக்ட்ராவோட லைன்ஸும் டிஃபரண்டா தான் இருக்கும். இதுக்கு காரணம் எலமெண்ட்ஸ் டிஃபர் ஆகிற போது அவங்களோட எனர்ஜி லெவல்ஸும் டிஃபர் ஆகும். அப்ப எனர்ஜி லெவல் டிஃபர் ஆனதுன்னா then the line spectrum produced by the elements will also be differed. ஸோ இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் நாம ஒரு ஃபிங்கர் பிரிண்டாவும் எடுத்துக்கலாம். ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி வேரி ஆகுதோ அதே போல இங்க நாம டிஃபரண்ட் எலமெண்ட்டை எடுக்கிற போது டிஃபரண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரா லைன் ஸ்பெக்ட்ரமா கிடைக்கும். அதனால இதை நாம ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். Okay, the next one, emission band spectrum. The major difference between emission band spectrum and the emission line spectrum is the nature of the material to be taken to emit the radiation.
ரேடியேஷனை எமிட் பண்றதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியலை நாம சூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்தா போல நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் அல்லது பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். லைன் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் பண்றதுக்கு நாம அட்டாமிக் கேஸஸ் எடுத்திருக்கோம். இதே நீங்க பேண்ட் ஸ்பெக்ட்ரம் வேணும்னு சொன்னா we have to take molecular gases இருக்கணும். இந்த molecular gases ஒன்னு ஹாட் மெட்டல்ஸா இருக்கலாம் அல்லது நான் மெட்டல்ஸோட மாலிகுலர் ஃபார்மாவும் இருக்கலாம். ஓகே, சோ இந்த சேம்பர்ல நாம ஒரு மாலிகுலர் கேஸ் எடுத்திருக்கோம். இந்த மாலிகுலர் கேஸ் இஸ் now exposed by the incandescent source. ஆல்ரெடி சொல்லியாச்சு யாரெல்லாம் இன்காண்டசன்ட் சோர்ஸா எடுத்துக்கலாம்னு. சோ இந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டை நாம இந்த மாலிகுலர் கேஸ் வழியா கொஞ்ச நேரம் தான் அலோவ் பண்ணணும். அடுத்து அந்த லைட்டை நாம ஸ்டாப் பண்ணிடணும். இப்ப என்ன ஆகும்னா சோ இந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ற இந்த கேசஸ் that utilizes for not only the excitation of எலக்ட்ரானை எக்ஸைட் பண்றதுக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணாது, அது இல்லாம எலக்ட்ரானோட வைப்ரேஷனல், ரொட்டேஷனல், டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இந்த எல்லாமே சேர்ந்து நடக்கும். So here the absorbed energy is not only used for the electron transition but also utilized for rotational, vibrational and translational. So absorb பண்ற எனர்ஜி எலக்ட்ரானோட டிரான்சிஷனுக்கு மட்டும் யூட்டிலைஸ் பண்ணாம இந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனுக்கு அந்த எனர்ஜி யூஸ் ஆகுது. ஓகே, இப்ப இதுல இருந்து வரக்கூடிய ஆஃப்டர் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த எனர்ஜி என்ன ஆகும்? இப்ப எமிட் ஆகும். எமிட் ஆகிற எனர்ஜியை இந்த ஸ்லிட் சிஸ்டம் வழியா பாஸ் பண்ற போது that it travels through the prism where it gets dispersed into different spectral lines. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நாம அனலைஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு லைன்ஸும் ஒரு க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸா ஃபார்ம் ஆகி இருக்கும். க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸா இருக்கிறதுனால இவங்க திக்கான லைன்ஸா இருப்பாங்க. அதை நாம பேண்ட் அப்படின்னு சொல்றோம். Then இந்த different bands are actually separated by different spaces. அந்த spaces உங்களுக்கு colored-ஆ இருக்கும். bands form ஆன இடமெல்லாம் dark-ஆ இருக்கும். So அதை தான் நாம இந்த ஸ்கிரீன்ல பார்க்கிறோம். So here we have the group of closely spaced lines that is called band. So இந்த ஸ்பெக்ட்ரம் மாலிகுலர் கேசஸ்னால ஃபார்ம் ஆகுறதுனால இந்த ஸ்பெக்ட்ரமை எப்படியும் சொல்லலாம், மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். That's all emission band spectrum. Now, what are the major differences between emission line spectrum and emission band spectrum? First important difference என்ன அப்படின்னா, emission line spectrumல we are using atomic gases. அதே நாம band spectrumல molecular gases எடுத்துக்கிறோம். இங்க அப்சார்ப் பண்ற எனர்ஜி எலக்ட்ரானோட டிரான்சிஷனுக்கு மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணும். பட் இங்க அப்சார்ப் பண்ற எனர்ஜி not only for transition, it's translational, rotational and vibrational motion எல்லாத்துக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, இங்க நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது லைன்ஸா இருக்கும். அந்த லைன்ஸ் ஆர் distinguished by one another by its definite wavelength. பட் இங்க ஃபார்ம் ஆகுற பேண்ட் உங்களுக்கு க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸா இருக்கும். அண்ட் இந்த டிஃபரண்ட் பேண்ட்ஸுக்கு இடையில ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இங்க நாம அட்டாமிக் கேசஸ் எடுத்துக்கிறதுனால இந்த எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். இங்க மாலிகுலர் கேசஸ் எடுத்துக்கிறதுனால இவங்கள மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த மேஜர் டிஃபரன்சஸ் பிட்வீன் the emission line spectrum and the emission band spectrum. The next one, absorption spectrum. Absorption spectrum kum diagram same. So இங்க நாம எடுத்துக்கக்கூடிய சாம்பிள் ஒன்னு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட சொல்யூஷனாவும் இருக்கலாம் அல்லது கேஸாவும் இருக்கலாம். அந்த சாம்பிள் வழியா நம்ம இன்காண்டசன்ட் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டால இர்ரேடியேட் பண்றோம். இர்ரேடியேட் பண்ணிட்டு இந்த சொல்யூஷனை ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சு நம்ம அனலைஸ் பண்ற போது we are getting a continuous band spectra. so இங்க நமக்கு டார்க் லைன்ஸ் தான் ஃபார்ம் ஆகி இருக்கும். அந்த டார்க் லைன்ஸ் கண்டினியூவஸா இருக்கிறதுனால we are saying this is as a continuous spectra. so இதே ஸ்பெக்ட்ரம் நமக்கு அட்டாமிக் கேஸஸ் கொடுத்தா அது லைன் ஸ்பெக்ட்ராவா இருக்கும். அட் த சேம் டைம் மாலிகுலர் கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க பேண்ட் ஸ்பெக்ட்ராவா இருப்பாங்க. ஸோ எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரம்ல யாரை நாம சாம்பிளா எடுத்திருக்கோமோ அதே போல இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல அட்டாமிக் கேஸ் அல்லது அதோட சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும்.
அல்லது மாலிகுலர் கேஸ் அல்லது அதோட சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். பட் இங்க நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய லைன்ஸ் எப்படி இருக்கும்னா டார்க் லைன்ஸா இருக்கும். சோ இந்த டார்க் லைன்ஸ் ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமை கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். The next one, இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமை எமிஷன் ஸ்பெக்ட்ரமோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா அவங்க ஒரு போட்டோகிராஃபிக் பிலிமோட நெகட்டிவா பிஹேவ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு போட்டோகிராஃபிக் பிலிமை ப்ரூஃப் போடுற போது அங்க டார்க் ஏரியா எல்லாம் ஒயிட் ஏரியாவா மாறிடும், ஒயிட் ஏரியாவா இருந்ததெல்லாம் டார்க்கா மாறும். எமிஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரமை அப்சார்ப்ஷன் பேண்ட் ஸ்பெக்ட்ரமோட கம்பேர் பண்ணோம்னா இங்க கலர்டுன்னு இருக்கிற இடமெல்லாம் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ல டார்க் பேண்ட் இருக்கும். இங்க டார்க் பேண்ட் இருக்கிற இடத்துல அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமுக்கு கலர்ட் இருக்கும். சோ இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நான் ஜஸ்ட் கம்பேர் பண்றேன். சோ இந்த இதுல இருந்து நான் எடுத்தேன்னா இங்க கலர்ட் போர்ஷன் இருக்கா, இந்த கலர்ட் போர்ஷன் நமக்கு டார்க்கா இருக்கும். இங்க பேண்ட் இருக்கா, பேண்ட் இருக்கிற இடத்துல கலர் வந்துடும். அடுத்து நமக்கு டார்க் ஸ்பேசஸ் வரும், தென் கலர் வரும், அடுத்து டார்க் ஸ்பேசஸ் வரும், தென் கலர் வரும். சோ இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ராவை இந்த எமிஷன் ஸ்பெக்ட்ராவோட கம்பேர் பண்ற போது they just look like a photographic negative. அதனால அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் is termed as the photographic negative of emission spectrum. That's all. Emission spectra and absorption spectra. Now what are the differences between emission spectra and absorption spectra? Emission spectra is produced due to the emission of radiation. Adhe absorption spectrum is produced due to the absorption of radiation. Second point, so emission spectrum la the bright lines are produced on the dark background. Adhe absorption spectrum la the dark lines are produced on the white background. This is what I said photographic film negative nu sonnadhu. So இது second point difference. The next point, suppose let us take sodium metal. Sodium metal ஒரு absorption spectra produce பண்ணுதுனா where it absorbs the energy in the region of 589 to 589.6 nanometer. So when sodium metal is irradiated by using the suitable wavelength of light having 589 to 589.6 nanometer, இந்த wavelength light யூஸ் பண்ணி நாம சோடியம் மெட்டலை irradiate பண்ற போது அங்க எலக்ட்ரான் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி எக்ஸைட் ஆகும். ஸோ எக்ஸைட் ஆறவங்க லோயர் எனர்ஜியில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு போவாங்க. ஸோ த எக்ஸைட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் அக்கர்ட் அப்பான் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி. அதால நமக்கு ஒரு ஸ்பெக்ட்ரா ப்ரொடியூஸ் ஆனதுன்னா அதை நாம அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்னு சொல்றோம். இப்ப எமிஷன் ஸ்பெக்ட்ரான்னு வர்றப்போ the excited electrons they won't be stay at their higher energy level. அப்போ அவங்களோட ஒரிஜினல் எனர்ஜி லெவலுக்கு வர்ற போது the absorbed energy is emitted in the form of radiation. So அதை நாம emission spectraன்னு சொல்றோம். So absorption spectra are produced due to the excitation of electron from lower energy level to higher energy level, but emission spectra are produced due to the emission of radiation from higher energy level to lower energy level. இதுக்கு தான் நாம சாம்பிள் சோடியம் மெட்டல் எடுத்துக்கிறோம். சோடியம் மெட்டல் அப்சார்ப் பண்ணக்கூடிய லைட்டோட வேவ் லெங்த் 589ல இருந்து 589.6 இருக்கும். So அந்த வேவ் லெங்த் ஆக்சுவலா it corresponds to yellow light. That's all the differences between absorption spectrum and emission spectrum. The next one, hydrogen emission spectrum. Actually hydrogen produce பண்றது emission spectrum இருக்கும். How this emission spectrum is obtained? ஹைட்ரஜன் கேஸ் வழியா எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் பாஸ் பண்ற போது ஹைட்ரஜன் கேஸ் that absorbs the energy where the electron lower எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு எக்ஸைட் ஆகுது. எக்ஸைட் ஆன எலக்ட்ரான் லோயர் எனர்ஜிக்கு ரிட்டர்ன் ஆகுற போது அப்சார்ப்டு எனர்ஜியை எமிட் பண்ணுது. ஸோ இதை நாம ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப் வச்சு ஸ்டடி பண்ற போது we are finding different lines produced. அந்த லைன்ஸ் ஆக்சுவலா some of them visible regionல இருக்காங்க, some of them ultraviolet regionல இருக்காங்க. அண்ட் அவங்களோட ரீஜியன் மாறுற போது கண்டிப்பா அதுல ஃபால் ஆகி இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைனோட வேவ் லெங்த்தும் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இந்த டிஃபரெண்ட் லைன்ஸ்
யாரு கண்டுபிடிச்சாங்களோ அவங்க நேம் வழியா அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நாம சொல்றோம். சோ டிஸ்கவரர் நேம் வழியா those spectral lines are named after. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நாம பார்த்தோம்னு சொன்னா இது வந்து prominent lines of Balmer series கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் Balmer series தான் கண்டுபிடிக்கப்பட்டது. சோ Balmer series ஆக்சுவலா visible regionல விழும். இந்த visible regionல they are finding 4 prominent colors of hydrogen atom. அந்த ஹைட்ரஜனை ஆல்பா பீட்டான்னு நேம் பண்ணலாம். சோ இங்க this is hydrogen alpha, this is hydrogen beta, this is hydrogen gamma, this is hydrogen delta. So inga we are getting 4 different lines in 4 different wavelength. adha nama prominent lines nu solrom. See the first hydrogen alpha 6563 Armstrong unit la எழுந்திருக்க கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எல்லாம் ஆல்பா ஹைட்ரஜனால வந்ததுன்னா அதே 4861 Armstrong யூனிட்ல ப்ரொடியூஸ் ஆகிற லைன்ஸ் டியூ டு பீட்டா ஹைட்ரஜன். தென் 4340 Armstrong யூனிட்ல ப்ரொடியூஸ் பண்றவங்கள காமா ஹைட்ரஜன் அண்ட் 4101 Armstrong யூனிட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன் டியூ டு டெல்டா ஹைட்ரஜன் ஜஸ்ட் நேமிங் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டா இங்க டிஃபரண்ட் வேவ் லெங்க்ல இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. இந்த டிஃபரண்ட் வேவ் லெங்க்ல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆனதுனால இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் நாம ஆல்பா பீட்டா காமா டெல்டான்னு டெசிக்னேட் பண்றோம். சோ இங்க பார்த்தோம்னு சொன்னா ஹையஸ்ட் வேவ் லெங்க்ல இருந்து ஸ்மாலஸ்ட் வேவ் லெங்க்க்கு போகுது. ஹையஸ்ட் வேவ் லெங்க்ல இருந்து போறப்போ யூ மே ஃபைண்ட் there is a large space between the lines. இதே வேவ் லெங்த் குறைய குறைய லைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் குறைஞ்சிருது. அப்ப ஸ்டில் நமக்கு வேவ் லெங்த் குறைஞ்சதுன்னா இந்த லைன்ஸ் நமக்கு என்ன ஆயிடும், ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு லைன்ஸா மாறும். அப்ப பாமர் சீரீஸ்ல இருந்து என்ன தெரியுது, வேவ் லெங்த் குறைய குறைய இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் குறைஞ்சு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா ஒரு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ராவா மாறும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நாம ஃபர்தரா ஸ்டடி பண்ணோம்னா we may find how many waves are there in one unit length. ஒரு யூனிட் லெங்க்த்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் நாம வேவ் நம்பர்னு சொல்லுவோமா. சோ இந்த பர்టిక్యులர் வேவ் லெங்க்த்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட வேவ் நம்பரையும் நம்மனால கால்குலேட் பண்ண முடியும். அதை கால்குலேட் பண்றதுக்கு ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கொடுத்தாங்க. தட் ஃபார்முலா இஸ் nu bar equal to 1 by lambda. Nu bar na என்ன, reciprocal of wavelength. So nu bar equal to 1 by lambda, that is equal to r into 1 by 2 square minus 1 by n square. இங்க 2ன்றது ஆக்சுவலா பாமர் சீரிஸ் எடுத்துக்கிட்ட லோயஸ்ட் எனர்ஜி லெவல். இதுக்கு அடுத்து என்னன்றது ஹையர் எனர்ஜி லெவலா இருக்கும். அந்த ஹையர் எனர்ஜி லெவல் 3 4 5 6 னு கண்டினியூஸா போகும். So that's why the formula is given with the value of 2, where the 2 is referred as பாமர் சீரிஸோட லோயஸ்ட் எனர்ஜி லெவல்னு எடுத்துக்கணும். ஓகே, சோ பாமர் சீரிஸ்ல லோயஸ்ட் எனர்ஜி லெவல் 2 னு எடுத்துக்கிட்டதனால இந்த ஃபார்முலால 2 ஸ்கொயர் கொடுத்திருக்கோம். அப்ப மத்த டிஸ்கவரரோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லோட வேவ் நம்பரை கால்குலேட் பண்ணோம்னா we need a general empirical formula. அதுக்கு என்ன பண்றோம்னா we are taking nu bar equal to r of 1 by n1 square minus 1 by n2 square எடுத்துக்கிறோம். இந்த n1 square அப்படின்றது யாருடைய ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நீங்க ஸ்டடி பண்றீங்களோ அவங்க எந்த எனர்ஜி லெவலை லோயஸ்டா எடுத்துக்கிட்டாங்களோ அதுதான் n1 இருக்கும். n2ன்றது அந்த லோயஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு அப்புறமா வரக்கூடிய higher energy level mean பண்ணும். So this is what nu bar equal to r of 1 by n1 square minus 1 by n2 square, where n1 n2 எப்பவுமே whole number ஆ இருக்கும். Then the n2 value should always be greater than n1. ஏன்னா n2 தான் நமக்கு higher energy state, n1ன்றது lower energy state. Okay, இங்க இந்த value of r அப்படின்றது actually it is given by the product of Rydberg constant and the square of atomic number. So r ன்ற வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்,
RH into Z square னு எடுத்துக்கலாம். where Rydberg constant is given by 109,677 centimeter power minus 1. அப்படி இல்லைனா இந்த வேல்யூவை நீங்க 1.09677 into 10 power 5 centimeter power minus 1 னும் எடுத்துக்கலாம். This is called Rydberg's constant. So இந்த Rydberg constant atomic number ஓட square ஓட multiply பண்ணீங்கன்னா we will get what is R. Okay. இப்போ நாம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா எடுத்து தான் இந்த டிஃபரண்ட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொன்னோம். அட் த சேம் டைம் இந்த ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் இல்லாம வேற எலமெண்ட்டை எடுத்து நாம அதோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அனலைஸ் பண்ணோம்னா we will not get such lines. அங்க காம்ப்ளிகேட்டட் லைன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா those elements are multi electron system. மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் இருக்கிற போது எந்த எலக்ட்ரான் எந்த லோயர் எனர்ஜில இருந்து ஹையர் எனர்ஜிக்கு போனது, எந்த எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜில இருந்து லோயர் எனர்ஜிக்கு வந்ததுன்றதை நம்மளால டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது. சோ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா போலவே மற்ற எலமெண்ட்டுக்கும் நாம ஸ்பெக்ட்ரல் ஸ்டடிஸ் அனலைஸ் பண்ணணும்னா அந்த எலமெண்ட்டையும் ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா எடுத்துக்கணும். அதாவது ஹைட்ரஜன்ல எப்படி ஒரு எலக்ட்ரான் இருக்கோ அது போல நாம எடுத்துக்கக்கூடிய மற்ற ஆட்டம்ஸ்லயும் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதா பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஹீலியம் எடுத்தேன்னு சொன்னா ஹீலியம்க்கு ஆக்சுவலா அட்டாமிக் நம்பர் 2. பட் இதை நான் ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா எடுக்கணும்னா He+ எடுத்துப்பேன். அப்ப இந்த 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். நவ் த He+ has only 1 எலக்ட்ரான். லித்தியம் எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு அட்டாமிக் நம்பர் 3. அப்ப அதுல இருந்து 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணாதான் நமக்கு லித்தியம் ஒரு எலக்ட்ரான் உள்ள சிஸ்டமா மாறும். அப்ப we have to take Li2+. சோ இந்த ஃபார்ம்ல நாம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த அயான்ஸோட ஸ்பெக்ட்ராவை ஸ்டடி பண்ண முடியும். இந்த மாதிரி அயான்ஸுக்கு தான் நாம என்ன பண்றோம், Rydberg கான்ஸ்டன்ட்டை இதனுடைய அட்டாமிக் நம்பரோட ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றோம். அப்ப these ions for which also the nu bar can be calculated. Okay. சோ இப்போ நாம பாமர் சீரிஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணோமா? Actually, Balmer series pola hydrogen spectra it has 5 more series. The first series is Lyman series. Lyman series la n equal to 1 ஆ இருக்கும், n1 equal to 1 ன்னு இருந்ததுனா அது Lyman series. அப்ப n2 2ல இருந்து infinity வரைக்கும் போகலாம். Balmer series எடுத்தோம்னா இங்க n1 equal to 2, அப்ப n2 3ல இருந்து infinity வரைக்கும் போகும். So இந்த Lyman series actually ultraviolet region ல தான் ஃபால் ஆகுது. அதே சமயம் பாமரோட சீரிஸ் விசிபிள் ரீஜியன்ல ஃபால் ஆகுது. இது இல்லாம we have Paschen series. Paschen seriesல the lowest energy level equal to 3. அப்ப n1 equal to 3 ஆ இருக்கணும், n2 4ல இருந்து infinity வர போகும். Then bracket series இங்க n1 equal to 4, n2 5ல இருந்து infinity வர போகும். அடுத்தது fund series இங்க n1 equal to 5 and n2 are 6 to infinity. இங்க எப்படி Lyman series UV லையும் Balmer series visible region லையும் ஃபால் ஆனதோ அதே போல Paschen, bracket and fund இந்த மூணு சீரீஸ்மே இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல ஃபால் ஆகும். இந்த Paschen series நியர் இன்ஃப்ராரெட்ல இருக்கும், அதே fund series ஃபார் இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல இருக்கும், bracket தான் எக்ஸாக்ட்டா இன்ஃப்ராரெட் ரீஜியன்ல இருக்கும். இதுக்கு அடுத்த ஒரு சீரீஸ் இருக்கு, அதுக்கு ஹம்ஃப்ரீ சீரீஸ்னு பேரு. இங்க n1 equal to 6 ன்னு இருக்கும், அப்ப n2 7ல இருந்து infinity வரைக்கும் போகும். Those lines are called Humphrey lines. That's all hydrogen spectra. இப்போ இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ராவோட some important comparative study பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். Now let us discuss about the comparative study of important spectral lines of hydrogen spectra. So நமக்கிட்ட 6 spectral series இருக்கு, அவங்கள tabulate பண்ணிருக்கோம். இந்த tabulationல every spectral lines எந்த regionல fall ஆகுது, then அவங்களோட transition எப்படி இருக்கும். இங்க transition நமக்கு n2 greater than n1 ஆ இருக்கணும். அப்ப n1ன்றது அதனுடைய lowest ஆ இருக்கும், n2ன்றது அதனுடைய higher energy state ஆ இருக்கும். Then இந்த transition stateல அந்த spectral lines possess பண்ணியிருக்கிற longest wavelength, shortest wavelength கொடுத்திருக்கும். Then the ratio of longest to shortest wavelength for the given line is also given. So let us discuss.
ஃபர்ஸ்ட் சீரிஸ் லைமன் சீரிஸ், இது அல்ட்ரா வயலட் ரீஜியன்ல தான் ஃபாலோ ஆகும். இங்க n1 ஈக்குவல் டு 1னா n2 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போ நாம லாம்டா மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணணும்னா, அதாவது லாங்கஸ்ட் வேவ் லெங்த் கால்குலேட் பண்ணனும்னா the formula n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர் ஆஃப் r. இங்க rன்றது நமக்கு தெரியும், r is Rydberg constant and z ஸ்கொயர். அதை மல்டிப்ளை பண்ணாதான் r வேல்யூ கிடைக்கும். அதை தான் நாம இங்க r னு எடுத்திருக்கோம். அப்ப n1 n2 வேல்யூவை போட்டு இங்க டிஃபரன்ஸ் ஆஃப் their ஸ்கொயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் தட் இஸ் த லாங்கஸ்ட் வேவ் லெங்த் கிடைக்கும். அப்ப லைமன் சீரிஸோட லாங்கஸ்ட் வேவ் லெங்த் 4/3r. நம்ம மினிமம் வேவ் லெங்த் கால்குலேட் பண்ணனும்னா அதோட ஃபார்முலா n1 ஸ்கொயர் பை r. ஒன்ஸ் அகைன் r is the product of Rydberg constant and square of atomic number. So n1 square by r இது shortest wave length கொடுக்கும். So maximum wave length க்கும் minimum wave length க்கும் உள்ள ரேஷியோ எடுத்தீங்கன்னா the formula is simplified to n2 square divided by n2 square minus n1 square. So let us discuss for Lyman series. Lyman series UV region விழுது, n1 1 இருக்கும், n2 2ல இருந்து இன்ஃபினிட்டி வர போகும். ஸோ இந்த வேல்யூல நாம எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட் லோயஸ்ட் எனர்ஜியும் அதனுடைய இம்மீடியட் ஹையர் எனர்ஜியை மட்டும்தான் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். அப்ப n2 2வா இருந்ததுன்னு சொன்னா 2 2s are 4, 4 1 is 4, 4 கிடைக்கும், டிவைடட் பை 4 minus 1 3 வரும், அப்ப 3r வந்துடும். இதே ஷார்டஸ்ட் வேவ் லெங்த் போறப்போ n1 ஈக்குவல் டு 1 1 ஸ்கொயர் டிவைடட் பை rனு கிடைச்சிடும். இதுக்கு நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா 4 3r டிவைடட் பை 1 பை r கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணா r கேன்சல் ஆயிடும், அப்ப நமக்கு 4/3 மட்டும் கிடைக்கும். ஸோ இதே போல எல்லா லைன்ஸுக்கும் நாம ஸ்டடி பண்ணலாம். ஸோ பாமர் விசிபிள் ரீஜியன்ல இருக்கு, இதோட மேக்ஸிமம் வேவ் லெங்த் 36/5r, மினிமம் வேவ் லெங்த் 4/r. அப்ப இதோட ரேஷியோ 9/5. சேம் வே பேஷன் சீரீஸ் போனீங்கன்னா அது நியர் ஐஆர் ரீஜியன்ல தான் விழும். அங்க லாம்டா மேக்ஸிமம் 144/7r, அதே மினிமம் வேவ் லெங்த் 9/r. இதோட ரேஷியோ 16/7 கிடைக்கும். தென் பிராக்கெட் எடுத்தோம்னா தட் இஸ் ஃபால் ஆன். ஸோ அது ஐஆர் ரீஜியன்ல விழும். இங்க இதனுடைய மேக்ஸிமம் வேவ் லெங்த் இங்க நாம ப்ராடக்டோட மேக்ஸிமம் வேல்யூ போடாம ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். எனிஹவ் நம்ம ஃபார்முலால தான் சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம், பட் இருந்தாலும் நாம அதை ப்ராடக்டா மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ 16 × 25/9r அது மேக்ஸிமம் வேவ் லெங்த், மினிமம் வேவ் லெங்த் 16/r, அதோட ரேஷியோ 25/9. Then fund series இங்க n1 equal to 5, அப்ப 5 5s are 25, அதோட next level 6 6 6 are 36 divided by 11r. The next one இதோட minimum wavelength 25/r னு இருக்கும், இதோட ratio 36/11 கிடைக்கும். Then Humphrey series இது very far infrared regionல தான் விழும். அங்க n1 equal to 6, n2 7ல இருந்து infinity வர போலாம். அப்ப இதனுடைய longest wavelength 36 × 49 divided by 13r. Minimum wavelength 36/r. இதோட ratio 49/13. So these are the comparative study of the important spectral lines of hydrogen spectra. So இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு நியூமரிக்கல்ஸ் கொடுப்பாங்க. நியூமரிக்கல் சால்வ் பண்றதுக்கு நீங்க மேக்ஸிமம் வேவ் லெங்த், மினிமம் வேவ் லெங்த் அண்ட் அதோட ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதே போல வேவ் நம்பர் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. வேவ் நம்பர் கால்குலேட் பண்றதுக்கு we know the formula nu bar equal to r of 1/n1 square minus 1/n2 square எடுத்துக்கணும். இங்க n1 லீஸ்ட் வேல்யூவா இருக்கும், n2 அதுக்கு அடுத்த ஹையர் வேல்யூல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். So these are the important things to learn. Okay students, let us close our today's session. Next session la we will continue the same chapter. Until then, bye bye.